பிஜேபி ஒரு அசுர பலத்தோடு இருக்குது, ஒரு மிருக பலத்தோடு இருக்குது. அதோட போட்டியிடுற அந்த கட்சிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பச்சிளம் குழந்தைகள் மாதிரி இருக்கிறாங்க. இந்த மோடின்றவரை நீங்கள் ஒரு வில்லனாகவே காட்டணும்னு முடிவு பண்ணீங்க, அவர் சாமி ஆகிட்டார். ஒரு விஷயம் கிளியராக சொல்கிறேன், காங்கிரஸ் வந்து எங்கே வந்து கோட்டை விட்டுது, அகில இந்திய அளவில் கோட்டை விட்டுதுன்னு நான் பார்க்குறேன்னு சொன்னேன். இந்தியா கூட சிங்கிள் மெஜாரிட்டி வந்து காங்கிரஸ்னா பிரதமர்னு சொல்கிறதுக்கு என்ன சார் தயக்கம்? எதனால் கேட்டால் ஜனநாயகம் பேசுவீங்க. உங்களால் கையால் ஆகாத தானே அது. தேர்தல் அறிக்கையில் பிஜேபிக்கும் இவங்களுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்? நீங்கள் சொல்லக்கூடிய வந்து குடும்ப தலைவிகளுக்கு, ஏழை பெண்களுக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் கட்சியை வந்து தன் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும், கைக்குள்ளே வச்சுக்கணுன்ற அந்த எண்ணம் இருந்ததை தவிர பெரிய அளவில் வெற்றி பெறணுன்ற அந்த செயல்பாடு இல்லை. இதுனா ஏடிஎம்கே 2 வரும்ன்றாங்க. அதுவே இவ்வளோ பெரிய கட்சிக்கு வந்து எவ்வளோ அசிங்கம். இன்னும் சில பிற கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த பக்கமும் இந்தியா கூட்டணி போகாத கட்சிகள் கூட பிஜேபி ஆதரிக்கலாம் தேர்தலுக்கு பிறகு, வாய்ப்பு இருக்குல்ல. எப்படி பார்த்தாலும் பிஜேபியோட ஆட்சி. ரியல் ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ரபின், எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கணும் சார். நாளைக்கு ரிசல்ட்லாம் வெளியாகுது, உங்களுக்கே தெரியும். முக்கியமாக கருத்து கணிப்பு வெளியிட்ட இடம்லாம் மோஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆட்சி தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? கருத்து கணிப்புகள் வந்து பொதுவாக வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து வெளியிடுறதுன்னு ஒன்று இருக்குது. இந்த முறை கொஞ்சம் கூடுதலாகவே நிறுவனங்கள் வந்து கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பிஜேபிக்கு தான் சொல்கிறாங்க. அதில் 1-2 நிறுவனங்கள் வந்து சிலது நிறுவனங்கள் சொல்கிறேன். மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து பெரும்பாலும் வந்து பிஜேபி தான் ஆட்சி போடுன்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி ஒரு சில நிறுவனங்கள் வந்து தப்பாக சொல்கிறாங்க. ஸ்டேட்டில் இருக்க கான்ஸ்டியூன்சி கூட தப்பாக சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், தொகுதிகள் கூட தப்பாக சொல்லியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. பட் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து காலமாக இது வரைக்கும் இருந்திருக்க பல மீடியாக்கள் வந்து தொடர்ச்சியாக எடுக்கும்போது பொதுவாக ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வரலன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் இது வந்து வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ மிகப்பெரிய ஒரு இழுபறி இருக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி வந்து இவங்க தான் வரும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அதை நம்ம நம்பலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எப்படின்னா, இப்போது உதாரணத்துக்கு இப்போது 260, 270 இல்லை 240, 260 ஒரு 20 சீட் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது எல்லா மீடியாக்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி தான் ஆட்சிக்கு வரும். அது ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், ஆளாத கட்சியாக இருக்கட்டும், சரிங்களா, வருது சொன்னால் அந்த கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நம்ம நம்ப முடியும். இப்போ அந்த வகையில் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் வந்து 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லை, காங்கிரஸுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்றதை எல்லா மீடியாவும் வந்து சொல்லாமல் ஒரு மீண்டும் வந்து பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அங்கே டிஃப்ரென்ஸ் ரொம்ப வந்து அதிகமாக இல்லைன்னு அர்த்தம். இப்போ இங்கே வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது, காங்கிரஸுக்கு இருக்குங்க, காங்கிரஸ் தாங்க வருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஆண்ட கட்சியை மீண்டும் வருதுன்னு சொன்னால், ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை தான் சுமந்துக்கிட்டு அதை வந்து எழுந்துட்டு வருதுன்னு சொன்னால், அப்போ பிஜேபி தான் அங்கே வருதுன்னு சொன்னால் அங்கே டிஃப்ரென்ஸ் குறைவாக இருக்குது. ஆனால் வந்து பிஜேபி இருக்கு. இது உண்மை தான் நம்ம எடுத்துக்கணும். இங்கே தனிநபர் ராபின்சன் வந்து தனிநபர் கருத்துக்கள் கிடையவே கிடையாது. இங்கே வந்து சுப்பிரமணிய சாமி என்ன சொன்னார், தேர்தலில் எலெக்ஷனில் நிற்காத சுப்பிரமணிய சாமி என்ன சொன்னார், எலெக்ஷனில் நிற்காத வந்து இவங்க நிதியமைச்சரோட கணவர் இருக்கார்ல, அவங்களுடைய இந்த மாதிரியான தனிநபர்கள் இருக்காங்க இல்லையா, பிரபலமானவர்கள், இவங்களுடைய தனிநபர் விருப்பத்தெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. இங்கே மீடியாக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்பு நிலையில் வந்து வெளியிடுறாங்கன்னா நம்ம இதை எடுத்துக்க முடியாது. இங்கே பல நிறுவனங்களும் இதை கலந்து பேசி தான் இங்கே கலந்து வந்து சாம்பிள் எடுத்து தான் பண்ணுறாங்கன்னு போது கேட்டால் எல்லாருடைய குரலும் ஒருமித்த குரலாக இருக்குதுன்னும் போது அப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கடந்த காலத்தில் வந்து இது மாதிரி கருத்து கணிப்பெல்லாம் தோற்று போயிருக்குதுன்றது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிக்கு பாதி இப்படி வரும். ஒரு 10 மீடியா இருக்குன்னா ஒரு 7 மீடியா வந்து இப்படி சொல்லாங்க, ஒரு 3 மீடியா சொல்லலாம். ஆனால் 10 மீடியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமித்த ஒரே குரலை வந்து ஒலிக்குதுன்னு சொன்னால் அங்கே வந்து அந்த கட்சி வந்து வெற்றியில் இருக்குது. அதில் டிஃப்ரென்ஸ் சொன்னால் குறைவாக இருக்கலாம், அது வரும்போது தெரிய போகுது. ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குதுன்றது தான் என்னுடைய பார்வை. இதில் வந்து ஒரு வாரம் இந்த பேச்சு, ஒரு வாரம் இந்த பேச்சு கிடையாது. கருத்து கணிப்புகள் நம்ம எடுத்து பேசுகிறோன்னு சொன்னால் என்னுடைய தனிப்பட்ட வந்து விருப்பங்கள்ன்றதெல்லாம் இங்கே நான் பிரதிபலிக்க முடியாது. இங்கே சொல்லப்படுறது கேட்டால் இந்த கருத்து கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தரணும் கேட்டால் சரியாக இருக்குன்றது என்னோடய பார்வை. இப்போ பிஜேபி வந்து மீண்டும் வந்து ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்றது கருத்து கணிப்பில் தெரிய வரும்போது பார்த்தீங்கன்னா அது நம்ம வந்து நம்பித்தான் ஆகணும்.
அதே மாதிரி இப்போ காங்கிரஸ் வந்துட்டு இதே தொடர்ந்து இப்போ தோல்வி ஆச்சுன்னா எந்த ஒரு காரணமா இருக்கும் சார்? எதனால ஒரு பெரிய ரீசன்? இல்லை, இது நான் பெரிய டிஃப்ரென்ஸாக நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், பிஜேபி ஒரு அசுர பலத்தோடு இருக்குது, ஒரு மிருக பலத்தோடு இருக்குது. அதோட போட்டியிடுற அந்த கட்சிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பச்சிளம் குழந்தைகள் மாதிரி இருக்கிறாங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர்கள் அவனா இருக்கிறாங்கன்னு வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 18 வயசு இளைஞர்களுக்கும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அசுரனுக்கும் எப்படி இருக்கும், அப்படி தான் எல்லாருமே இருந்தாங்க. ஹீரோக்கள் மாதிரி எல்லாரும் வந்து பலம் வந்தாங்களே தவிர, ஆனால் பிஜேபின்றத வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு வலுவான ஒரு கட்சியை வந்து எதிர்க்கக்கூடிய அளவுக்கு இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பச்சிரம் பாலகர்களாக இருந்தாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். சரி, இவங்க எல்லாரும் ஒருமித்து சேர்ந்து வந்து ஒரு வலிமையான ஒரு சக்தியாக இருக்கிறான்னு கேட்டால் நிச்சயமாக வெளி பார்வைக்கு தான் வந்து இவங்க இந்தியா கூட்டணி பேரை வச்சுட்டு ஒரு வலிமையாக இருக்கிற மாதிரி காட்டினாங்க தவிர, இவங்க எங்கே விழுந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா தேர்தல் அறிக்கையில் விழுந்தாங்க. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், நான் பொதுவான பார்வையில் தான் பேசுவேன். தேர்தல் அறிக்கையில் பிஜேபிக்கும் இவங்களுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லுங்க பாருங்கள். நீங்கள் மட்டும் 15 லட்சத்தை வந்து சொன்னார் கிண்டல் கேலி பண்ணீங்கல்ல, அது உண்மை பொய்ன்றதெல்லாம் அப்புறம் பேசுவோம். நீங்கள் சொல்லக்கூடிய வந்து குடும்ப தலைவிகளுக்கு, ஏழை பெண்களுக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ சார் கொடுக்க முடியுங்க? எங்கே சார் நிதி? ஏன்னா வட இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபாங்கிறதே அவங்களுக்கு ஒரு அதுதான் சார் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது வட இந்தியாவிலேருந்து நீங்கள் கேட்டதை நான் சொல்லுவேன். வட இந்தியாவிலேருந்து இங்கே பல பேர் வராங்க, நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. வட இந்தியாவிலேருந்து வராங்க, அவங்களுக்கு 500 ரூபா பெரிய பணமாக இருக்குது, 5000 ரூபா பெரிய பணம். கல்ஃபில் வேலை செய்கிற மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், இங்கே 10,000 சம்பளத்துக்கு. ஆனால் அவனை கசக்கி பிழிகிறாங்கிறது வேறு கதை அது, சரிங்களா? வட இந்தியாவில் இங்கே கசக்கி பிழிகிற முதலாளிகள் இருக்கிறாங்கிறது உண்மை, அது வேறு. அதுக்கு ஏஜென்ட் இருக்கிறாங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் அப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து ஒரு 5000 ரூபா 2000 ரூபா பெரிய பணமாக நினைக்கக்கூடிய வந்து ஒரு ஏழை மக்களுக்கு வந்து நீங்கள் ஆசையை காட்டுறீங்க. எப்படி எங்கேருந்து பணம் வரும்? இங்கே திமுக அப்படி தானே ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணாங்க, நம்ம பார்த்தோமா இல்லையா? ஆமாம், நீங்கள் சொல்லலாம் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஸ்கீமை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் சொல்லலாம். ஆனால் அதில் வழங்கப்பட்டதில் எவ்வளவு வந்து ஃபில்ட்ரேஷன் நடந்து தெரியுங்களா? ஒருவேளை இவங்க வெற்றி அடைஞ்சிட்டா எப்படி சார் அதை வாக்குறுதி? அதுதான் இப்போ புரியுதுங்களா? இங்கே நீங்கள் 15 லட்சத்துக்கு நீங்கள் மூச்சு விடாமல் இன்றைக்கி வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்களே, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வந்து ஸ்கீமில் நீங்கள் எப்படி அந்த பணத்தை கொடுக்க முடியும்? அதுக்கு எங்கேருந்து நிதி வருது? இங்கே இருக்கிற அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே பிடிஆர் என்ன சொல்லிட்டாரு, ஆட்சி திவாலாயிடும் சொன்னாரா இல்லையா? ஆமாம், கரெக்ட் சொன்னார். அப்போது நான் சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட்டைசேஷன் பெரிய சப்ஜெக்டாக இருந்துச்சு, தனியார் மயம்ன்றது. அது நீங்கள் வந்து மீண்டும் அரசுரிமை ஆக்கிடணும்னு ஏதாவது சொன்னீங்களா? அறிக்கையில் ஏதாவது இருக்கா? எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லவே இல்லை. பிஜேபியை காட்டிலும் வந்து இந்த அறிக்கையில் வந்து இந்த தேர்தல் அறிக்கையில் வந்து இதெல்லாம் நமக்கு இருக்குது, நம்ம வந்து காங்கிரஸுக்கு வாக்களிக்கலாம், இந்தியா கூட்டணி வாக்களிக்கலான்ற அந்த இதுவே இல்லை. இந்த மோடின்றவரை நீங்கள் ஒரு வில்லனாகவே காட்டணும்னு முடிவு பண்ணீங்க, அவர் சாமி ஆகிட்டார். இதுதானே உண்மை. உங்களால் பிரதமர் யாருன்னே சொல்ல முடியல. பிரதமருக்கு மேலே ஒரு தலைவர். ஆமாம், தலைவர். இதானே சார் உண்மை. இப்போ நீங்கள் பாருங்கள், அது நிஜம் பொய்ன்றது அது வேறு விஷயம் சார். ஆனால் ஒரு ஆளுமை தலைவர்ன்ற அந்த எல்லையை தாண்டி பிரதமர்ன்ற எல்லையை தாண்டி வந்து ஒரு சாமின்ற அளவில் போகும்போது நீங்கள் வந்து ஆரம்பித்த இடத்துல இருக்கிறீங்க. நீங்கள் இன்னும் இது ஜீரோலேயே இருக்கீங்க. ஜீரோ வந்து எப்போ 1 வருது. நீங்கள் ஜீரோலேன்னு கேட்டால் கன்வீனரே யாருன்னு வந்து வலிமையாக சொல்ல முடியல. இந்தியா கூட்டணிக்கு கன்வீனர் யார்? ஒருங்கிணைப்பாளர் சொல்ல முடியும். கன்வீனர் எல்லாரையும் ஒருங்கிணைக்கும். ஆமாம். அந்த போர்வையில் ஏதாவது ஒரு ஸ்டேட் வந்து வளம் வந்திருப்பாங்களா யாராச்சும்? நீங்கள் கார்கேன்னு சொல்லிக்கலாம், யாரை வேணால் சொல்லலாம். இதே ராகுல் காந்தியாக கூட இருக்கட்டும் சார், ஒரு கன்வீனர் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஒரு ஒருங்கிணைப்பாளர் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திச்சாரா, இல்லை வந்து கேரளா முதலமைச்சர் சந்திச்சாரா, அல்லது வந்து மம்தா பானர்ஜி யாரை சந்திச்சார்? கன்வீனர். அங்கே ஒரு மீட்டிங் போனீங்க, எல்லாரும் அங்கே போகணும். அப்போ கன்வீனருக்கே இந்த நிலைமை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் பிரதமர்? மக்களுக்கு வந்து சாதாரண மக்கள் வந்து கேள்வி கேட்க யார் பிரதமர்? ஒரு பீரியடில் தமிழ்நாட்டிலே ஒரு முட்டல் மோதல் நடந்ததில்லை. வெறும் 40 எம்பிக்கள் வந்து உள்ள இங்கே இங்கே பாராளுமன்ற தேர்தலில் மோடியா லேடியான்னு கேட்டாங்கல்ல. அப்போ என்ன அர்த்தம்? யார் பிரதமர் தான்? ஒரு ஸ்டேட்லையாவது நீங்கள் சொல்ல முடிஞ்சுதா? உங்கள் ஸ்டேட்லையாவது காங்கிரஸ் எங்கே வலிமையாக இருக்கோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நாங்கள் தான் சொல்ல முடியல. எங்கேயுமே சொல்ல முடியல. பிரதமர் யாருன்னு அடையாளம் கட்ட முடியல. இங்கே பிரதமர் தாண்டி சாமி ஆயிடுச்சு. எப்படி? மக்களுக்கு பார்வை இருக்குல்ல. நீங்கள் சித்தாந்தங்கள்லாம் அப்புறம் பேசலாம் சார். நீங்கள் சித்தாந்தத்தில் பெரிய என்ன டிஃப்ரென்ஸ் நாங்கள் கேட்குறேன். நீங்கள் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் பண்ணுறீங்க?
சனாதனம் குறித்து வந்து உதயநிதி பேசும்போது எதிர்த்து நீங்களும் தானே காங்கிரஸ் தானே எதிர்த்து நின்னாங்க பல ஸ்டேட்டில். ஆமாம். அப்போது உங்களுக்கு எந்த வகையிலையும் நீங்கள் வந்து டிஃபர் ஆகலை, மாறல. பிஜேபி வேணாம், காங்கிரஸ் வேணும். எல்லாம் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்த மாநில கட்சிகளுக்கு வந்து வலிமையாக இருக்குது. அதை வச்சு வந்துடணும்னு பார்த்தீங்க. அது இங்கே முடிஞ்சிச்சு. இங்கே கருத்து கணிப்பு சரியான கருத்து கணிப்பு. எப்படி நம்ம அங்கே ஒத்துக்கிறோமோ அதே மாதிரி இங்கே ஸ்டேட்லேயும் கருத்து கணிப்பு சரி. 30 35 சீட்டுன்றது வந்து சொல்லப்படுது. அது கண்டிப்பாக வரும். ஓகே. ஏன்னா அன்னைக்கு ராகுல் காந்தி சொன்ன அந்த வார்த்தையை ராகுல் காந்தி ஃபாலோ பண்ணியிருக்கணுன்ற நான். அவர் சொன்னார்ல, கரெக்ட், ஐ ரிமெம்பர் தட். நீங்கள் தமிழ்நாட்டை வெல்லவே முடியாது, cannot be done கத்துனார்ல ஆக்ரோஷமா. ஏன்னா தமிழ்நாடோட ஐடியாலஜி எல்லாம் வந்து நீங்கள் பண்ணவே முடியாது. இவர் என்டையர் லைஃப்பில் நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களை வெல்லவே முடியாது. கரெக்டு தான், உண்மை தான். நீங்கள் சொன்ன cannot be done சொன்ன கத்துனார்ல, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் நீங்கள் தமிழ்நாடு சொல்லிட்டீங்க, நாங்கள் வந்துட்டோம், அங்கே விட்டுட்டீங்களே. நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்காங்க சார். கரெக்ட். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிஜேபி போராடுது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு தப்பு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் வந்து திராவிட கட்சிகளோட ஒரு கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா 15 சீட்டு கன்ஃபார்ம். இந்த இழுபறி கூட இப்போ நடக்காது. இந்த மாதிரி ஒரு இழுபறி வரலாம். பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். இங்கே தமிழ்நாட்டில் ஏற்பட்ட கணக்கு. தமிழகத்தில் வந்துட்டு பாஜகவோட இது வரவேற்பு எப்படி சார் இருக்குது? இப்போ அண்ணாமலை வந்துட்டு மோடிக்கு ஒரு எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாரு சார்? 2 விஷயம். ஒரு கணக்கு வந்து அண்ணாமலையோட கணக்கு வந்து ஒரு கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் கால் ஊனணும்னு சொன்னால் சும்மா இந்த திராவிட கட்சிகளையே நம்ம வச்சுக்கிட்டு அவங்க தலைமையில் நம்ம கூட்டணிக்கு போக முடியாது. யார் தலைமைன்றது தான் முக்கியம். அதிமுக தலைமையில் பிஜேபி போகிறதா, பிஜேபி தலைமையில் அதிமுக வரப்போகிறதில்ல. அப்போ நம்ம என்ன கேட்டால் நாம் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்கணும்னு நினச்சாரு. அந்த கூட்டணி உருவாக்குறதுல வந்து ஒரு சுணக்கம் ஏற்பட்டது உண்மை. பாட்டாளி மக்கள் கட்சி வந்துச்சு, இன்னும் சில கட்சிகள் வந்துச்சு, 1-2 கட்சிகள் எல்லாம் வந்து சிறிய கட்சிகள். இந்த பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கிற கூட்டணியை வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியும் உடைக்கலை, அண்ணாமலையும் உடைக்கலை. ஒருவேளை அந்த கூட்டணிகள் உடஞ்சி வந்து பிஜேபி தலைமையை ஏற்றுக்கிற கூட்டணின்றது தமிழ்நாட்டில் இந்த ஐடியாலஜி படி இங்கே இருக்கிற திராவிட சித்தாந்தம், தமிழ் தேசியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடாப்ட் ஆக முடியல பிஜேபியோட. அப்போ இவங்க வந்து என்ன சொல்லிட்டுனா பிஜேபி தலைமையில் நம்ம கூட்டணி வேணாம்னு எக்ஸப்ட் அவர் வந்து டாக்டர் ஐயா வந்து அதை ஏற்றுக்கிட்டாரு. அங்கே வந்து மோடியோட வந்து இருக்கிற நெருக்கம் இதெல்லாம் சேர்ந்து அங்கே வந்து அண்ணாமலை தலைமை அதாவது பிஜேபி தலைமையிலான ஒரு கூட்டணி உருவாயிடுச்சு. யார் தலைமைன்றது கூட பெருசாக அவங்க பேசிக்கல, ஆனால் கூட்டணி பிஜேபி தலைமையிலான ஒரு கூட்டணி அப்படி அமைஞ்சிடுச்சு. இதனுடைய விளைவுன்னு கேட்டால் நிச்சயமாக வந்து இங்கே வந்து கணிசமான வாக்குகள் சதவீதம் வந்து ஏற போகிறது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நிச்சயமாக அது அண்ணாமலையோட அந்த நடைபயணங்கள்லாம் ஓரளவுக்கு நம்ம அதெல்லாம் வந்து சேர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியோட வாக்குகள் இதெல்லாம் சேர்த்து கணிசமான வாக்குகள் பெறும், அது சக்ஸஸ் தான். ஆனால் சீட்டுகள்னும் போது வந்து பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதில் வந்து கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 2 சீட்டு வருமா, அல்லது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு 2 சீட்டு வருமா, அண்ணாமலையோட வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டினாக தானே இருக்குது, கேள்விக்குறியாக தான் இருக்காமா. அந்த மாதிரி இருக்குது. ஒரு தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கருத்துக்கணி சொன்னால் 30-35 சீட்னா ஒரு 5 சீட்டில் அடிக்கிறாங்க கேட்டால் அந்த 5 சீட்டும் கூட பார்த்தீங்கன்னா அதிமுக பெறக்கூடிய சீட்டும் பிஜேபி தலைமையிலான கூட்டணி பெறக்கூடிய சீட்டும் காங்கிரஸ் கிட்ட வந்து பறிக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 சீட்டு வாங்கினாங்க இல்லையா, அங்கே இங்கேயும் வந்து பிஜேபி ஒரு வகையில் வந்து பிஜேபி வந்து சக்ஸஸ் ஆகுது. எப்படி சார்? இப்போ வந்து பிஜேபி வெல்லக்கூடிய சீட் இருக்குல்ல, ஒரு 5 சீட்டு வச்சுக்கோங்க, 5 அதிமுகவை சேர்த்து ஒரு 7 சீட்டோ 6 சீட்டோ இல்லை 5 சீட்டோ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பிஜேபி கூட்டணியில் இருக்கிற அந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து காங்கிரஸ் இருக்கிற சீட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே. அப்போ இங்கேயும் காங்கிரஸ்க்கு வந்து ஒரு டஃப் கொடுக்குற இடத்துல வந்துட்டாங்கல்ல. ஆமாம், காங்கிரஸ்க்கு முட்டி மோதுற இடத்துல வந்துட்டாங்க. சரிங்களா? இப்போ காங்கிரஸ் வந்து இப்போ நீங்கள் காங்கிரஸ் பெறக்கூடிய சீட்டும் பிஜேபி பெறக்கூடிய சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒற்றை இலக்கத்தில் தான் இருக்கும், 1-2 வித்தியாசம் தானே இருக்கும். கண்டிப்பாக. ஆமாம், கரெக்ட். அதிமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட சீட்டை தான் பறிக்கிற மாதிரி தகவல் வருது. நமக்கு இன்னும் நாளைக்கு ஒரு நாள் தெரிய போகுது. ஆமாம். அப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காங்கிரஸ் வந்து வலிமை குன்றுதுன்னு அர்த்தம். அகில இந்திய அளவுலையும் காங்கிரஸ் வந்து வெற்றி பெற முடியல, தமிழ்நாட்டிலையும் அவங்களுடைய சரிவை வந்து காட்டுறாங்கன்னு போது இப்போ காங்கிரஸ் 10 சீட்டு வாங்க 10 சீட்டும் வந்து அடிச்சிட்டாங்க, இழப்பு வந்து திமுக தாங்கன்னு சொன்னால் நெஞ்சு நிமித்தலாம். நீங்கள்
கண்டிப்பா. அப்போ அண்ணாமலையோட கணக்கு ஒரு கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அடிக்கணுன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகுதுல்ல. ஆமாம், கரெக்ட். அதுதான் பாயிண்ட். ஓகே. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 24 மணி நேரத்தில் நமக்கு தெரிய போகுது. ஒரு விஷயம் கிளியராக சொல்கிறேன். காங்கிரஸ் வந்து எங்கே வந்து கோட்டை விட்டுது, அகில இந்திய அளவில் கோட்டை விட்டுதுன்னு நான் பார்க்குறேன்னு சொன்னேன். நீங்கள் 100 சீட்டு பெறுங்க. கடந்த முறை 46 சீட்டு தான். ஆமாம். நீங்கள் 100 சீட்டு பெறுங்க, 150 சீட்டு பெறுங்க. முதல்ல பிரதமர் யாருன்றதை தெரிவிங்க. பிரதமர் யாருன்னு தெரிவிங்க. மிகப்பெரிய பலவீனம் தானே. நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி, நரசிம்மராவ் கூட உட்கார்ந்துருக்காரு. மன்மோகன் 2-3 இருக்காரு. இப்போல்லாம் பிரதமர் நீங்கள் அறிவிக்க முடிஞ்சவங்களால நீங்கள் எங்கே வந்து நீங்கள் பலவீனப்பட்டிருக்கீங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய கூட்டணி கட்சிகள் கிட்ட தான் நீங்கள் பலவீனப்பட்டிருக்கீங்க. இருக்கிற சிங்கிள் மெஜாரிட்டின்னும் போது பார்த்தீங்கன்னா எங்கள் அழைப்பு யாருக்கு தெரியுமா வரும் அப்படின்னு. இப்போ நாளைக்கு வந்து பாருங்கள். இப்போ நான் கேட்குற இந்தியா கூட்டணியில் வந்து சிங்கிள் மெஜாரிட்டி யாருக்கு வருது? காங்கிரஸ் தானே வரும். ஆமாம். அதிகமான எம்பிக்கள் யார் வரும்? ஆமாம், காங்கிரஸ் தான் வரும். இப்போ இங்கே இப்போ நம்ம நாளைக்கு வந்து ரிசல்ட் வருது. சிங்கிள் மெஜாரிட்டி நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துப்போமே 240 வந்து பிஜேபி வருதான்னு எடுத்துக்கோம். இவங்க கூடுதலாக இவங்க பெறாங்க. இந்தியா கூட்டணி பெறுது. யாரை வந்து பிரசிடென்ட் வந்து அடிப்பாங்க? பிஜேபி தான் அடிப்பாங்க. ஏன் சிங்கிள்? ஆமாம் சார். அப்போ உங்கள் இந்தியா கூட்டணியில் சிங்கிள் மெஜாரிட்டி வந்து காங்கிரஸ்னா பிரதமர்னு சொல்கிறதுக்கு என்ன சார் தயக்கம்? கரெக்ட். இவர் தான் பிரதமர்னு சொல்கிறதுக்கு என்ன தயக்கம்? ஏன் எதனால் கேட்டால் ஜனநாயகம் பேசுவீங்க. உங்களால் கையால் ஆகாத தனம் அது. இங்கே மக்கள் வந்து யார் பிரதமர் கேள்வி வந்து கேட்டு வாக்களிக்கிற இடத்துல இருக்கும்போது பலவீனம் இல்லை அது. இதுதான் மிகப்பெரிய பலவீனம்னு சொல்கிறேன் நான். எப்படி பார்த்தாலும் நீங்கள் இப்படி தலைகள் எப்படி கூட மாறட்டும். நீங்கள் 270 இல்லை 260 வந்து காங்கிரஸ் எடுத்து நீங்கள் 240 ஆனால் கூட பார்த்தீங்கன்னா சிங்கிள் மெஜாரிட்டி யார்? பிஜேபி. நீங்கள் தனி வெற்றின்னு பார்த்தீங்கன்னாலும் அங்கே பிஜேபி தானே வருது. கண்டிப்பாக. பிரசிடென்ட் அவங்கள தானே முதல்ல கூப்பிடுவாங்க. அவங்க மெஜாரிட்டி இருக்குது 272 காட்டி ஆகணும். அவங்க அவகாசம் கேட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுயேட்சைகள் வரலாம். இன்னும் சில பிறகு கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த பக்கமும் இந்தியா கூட்டணி போகாத கட்சிகள் கூட பிஜேபி ஆதரிக்கலாம். தேர்தலுக்கு பிறகு வாய்ப்பு இருக்குல்ல. எப்படி பார்த்தாலும் பிஜேபியோட ஆட்சி. நாளைக்கு இவங்க 2 பேரோட போட்டி எப்படி சார் இருக்கும்? ஆரம்பத்தில் இருந்து என்னுடைய பார்வைக்கு என்ன கேட்டால் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது வேணால் எப்படி வரலாம். காங்கிரஸ் அப்படி பெரிய அளவில் வரலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டால் நான் இந்த தேர்தலில் நான் எப்படி பார்த்தேன்னா ராமன், மோடிக்கு வந்து பெரிய வந்து எதிர்ப்பும் இல்லை, பெரிய ஆதரவும் இல்லைன்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். ஓகே, எதை வச்சு சொல்கிறேன்? நான் இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை, பரவலாக சொல்கிறேன். நான் அகில இந்திய அளவு சொல்கிறேன். நீங்கள் எப்போ வந்து எதிர்ப்பு இல்லையோ அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய எதிர்ப்பு இல்லை. நீங்கள் சொல்லிக்கலாம் வேணான்னு கேட்டால் தமிழ்நாடோட நீங்கள் இந்த ஸ்டேட்டில் இருக்கிற வந்து இந்த ஐடியாலஜி வச்சு மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க. எல்லா ஸ்டேட்டோட கணக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சவுத்தில் வந்து உங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சு. இதே இங்கே வந்து ஒரு தேர்தல் கணக்கு வேறு மாதிரி கேட்டால் இங்கேயே ஒரு 15 எம்பி கிடச்சிருக்கல. இந்த இவங்களுக்கு வசதி ஆயிடுச்சு. 3 அணின்றது வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு வந்து வசதி ஆயிடுச்சு. இல்லைன்னா இங்கேயே ஒரு 15 எம்பி வந்துருக்கோமே. கரெக்ட். அலைன்ஸுக்கு, பிஜேபி அலைன்ஸுக்கு. அப்போது பரவலாக நான் பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே தேர்தல் கணக்கில் தான் வந்து அந்த பிழையினால தான் பிஜேபிக்கு இந்த தடுமாற்றம். இல்லைன்னா இந்த தடுமாற்றம் கூட இருக்காது. ஓகே, எப்படியும் ஆட்சி உறுதி. கடந்த முறை வந்து 303 பெற முடியலனால் கூட என்ன 272 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிரூபிக்கிற இடத்துல தான் இருக்கிறதா என்னுடைய பார்வை. நான் இந்த கருத்து கணிப்புகளை வச்சு தனிப்பட்ட முறையிலே என்னுடைய ஒரு கணக்கீடுகளை வச்சு தான் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் காங்கிரஸ் வந்து தலைமையிலான அல்லது அதாவது அந்த இந்தியா கூட்டணியான வாய்ப்பு வந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இங்கே 400 சீட்டுன்னு சொன்னாங்க. இங்கே பிரசாந்த் கிஷோர் உட்பட நான் எல்லாருமே சொன்னேன், யாருடைய கணக்கும் தவறான கணக்கு இல்லைன்னு சொல்ல வரேன். நீங்கள் சொல்ல வச்சாங்க அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் பொதுவான ஒரு கணக்குன்னு இருக்குல்ல. நீங்கள் கடந்த முறை வந்து 400 சீட் சொன்னாங்க, 400 சீட் வந்தாங்க. கடந்த முறை 300 சீட் வரணாங்க இல்லை. ஆனால் நீங்கள் 260 கூட எடுத்துங்க சார். 240, 260 பிஜேபி 260 வரதான் வச்சுக்கலாம். 10 சீட்டு 12 சீட்டுன்னு கேட்டால் எந்த கட்சியும் சாராதவங்க ஆதரவு கேட்டு கூட வந்து வர முடியும். ஆக மொத்தம் என்ன கேட்டால் குடியரசுத் தலைவர் வந்து நாளைக்கு வந்து கிளியராக தெரிய வந்துடும். சிங்கிள் மெஜாரிட்டின்னு வந்து பிஜேபி தான். திரு நரேந்திர மோடி அவர்கள். ஆமாம். அதில் வந்து நீங்கள் தனிப்பட்டவருடைய ஆசைகள் அபிலாஷைகள்லாம் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் ஒட்டுமொத்தமான மக்களுடைய கருத்து தான் என்ன, மக்களுடைய முடிவு இதுதான்னாக்கா அது எது தான் ஆகணும்.
ஆனால் மீண்டும் வந்து 3வது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நேரு காலத்துக்கு பிறகு வந்து வந்து அடுத்தது வந்து எல்லா காங்கிரஸ் பிரதமரையும் முறியடிச்சுட்டு மீண்டும் வந்து மோடி வந்து ஆட்சியில் அமரணும்னு இருந்தால் யார் மாற்ற முடியும்? கண்டிப்பாக அவர் தான் வராரு. வேறு வாய்ப்பு இல்லை சார். நான் வந்து ஏதோ இதுக்காக எனக்கு தனிப்பட்ட ஐடியாலஜி வேறு, அது வேறு விஷயம். ஆனால் இங்கே வந்து நம்ம உண்மையை தான் பேசியாகணும். ஓகே, மக்களுக்கு முன்னாடி நம்ம உண்மையை தான் சொல்லி ஆகணும். இருக்கிற விஷயம் இதுதான். இங்கே வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பேசுறதுலாம் நம்மக்கிட்ட இல்லை. கடந்த முறை நம்ம என்ன பேசணுமோ அதுதான். இழுபறி இருக்கும் இப்போன்னு சொல்கிறேன். இழுபறி தான். அந்த இழுபறி வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி சாதகமாக. நம்ம தமிழகத்தில் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் இருக்கிற நிலைமை என்ன சார்? ஏடிஎம்கேவோட நிலைமை அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே ஆர்வம் காட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டிங்கன்னா அவங்க வந்து எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் கட்சியை வந்து தன் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும், கைக்குள்ளே வச்சுக்கணுன்ற அந்த எண்ணம் இருந்ததை தவிர பெரிய அளவில் வெற்றி பெறணுன்ற அந்த செயல்பாடு இல்லை. ஓகே, வழக்கமாக போட்டிடுற மாதிரி போட்டிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்தலில் வேலையே செய்யாமல் பல பேர் முதுகில் குத்துனாங்க. அவருடைய இலக்கெல்லாம் 2026 நம்ம பார்த்துக்கலாம் சட்டமன்ற தேர்தலில். இதில் எதுக்கு நம்ம வந்து பண்ணோம்? நம்ம இப்படி விட்டுட்டோம்னா பிஜேபியும் திமுகவும் அலைன்ஸும் முட்டிக்கணும்னு நினச்சாரு. இப்போவும் கிட்டத்தட்ட அப்படி தான் வரப்போகுது. அவருடைய எண்ணப்படி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே 2 வரும்ன்றாங்க. அதுவே இவ்வளோ பெரிய கட்சிக்கு வந்து எவ்வளோ அசிங்கம் அது. லாஸ் தான் 2. அப்போ பிஜேபி அலைன்ஸில் 3 வருதுன்னு வச்சுங்க. அது பிஜேபி வருதோ இல்லை அலைன்ஸில் இருக்க கட்சிகள் வருதோ, அப்போது 2வது பார்ட்டி யார்? புரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கணக்கு தான் வராமல் கேட்டால், ஏன்னா இந்த தொகுதியிலலாம் நாங்கள் அதிமுக வந்து வெற்றி பெறணும்னு சொல்லி அவரே சொல்ல முடியல. கரெக்ட். ஆமாம், பிஜேபி அலைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரம் போல இருக்குது ஏடிஎம்கே. அப்படி தான் இருக்குது. பார்ப்போம், 24 மணி நேரம் தெரிய வரும். மிக்க நன்றி சார். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் சார். நன்றி.